வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. இமயம் டிபிடி ரயில் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன்னிவாக்கம் ரூபி பில்டர்ஸில் லேண்ட்மார்க்குங்க. ஸோ அந்த லேண்ட்மார்க் பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 400 மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, வெஸ்ட் ஃபேஸிங் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஸுங்க. ஸோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து சேல்ஸ் வந்திருக்கு. 40 அடி ரோடு. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 350-400 மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆகிக்கூடிய இடம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த சொல்லலாம். 38க்கு 68 சைஸுங்க. கிட்டத்தட்ட 2600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 4200 பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக நெகோஷியபிள் பண்ணலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறவங்க யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இங்கே ரேட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ரேட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறது இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இந்த இடத்துல கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில பிளாட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருக்கிறது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து சீக்கிரம் வாங்கிக்காங்க. ரேட்டும் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து ரொம்பவே நியர்பை. இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 400 மீட்ரு. நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் ஒரு 3 கிலோமீட்டர், 3 to 3.5 கிலோமீட்டர் வரும். ரொம்பவே நியர்பை. எல்லாமும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூபி பில்டர்ஸ் ஏரியாவில் எல்லா பஸ்ஸுமே நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இடம். ஸோ யாராவது பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உள்ளே கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.